வணக்கம். வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியிலே ஸ்ரீராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தினையொட்டி நாடு முழுவதும் கோயிலில் பூஜிக்கப்பட்ட அக்ஷதை அழைப்புதல் வழங்கக்கூடிய அந்த பணி தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு இடங்களிலேயும் ராமருடைய அக்ஷதை கொடுக்கின்ற பொழுது ஸ்ரீராமரே நேரில் வந்ததைப் போல மக்கள் பக்தி பரவசத்தோடு அதை பெற்றுக்கொண்டு அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருவதற்காக சங்கல்பம் எடுத்திருக்கிறார்கள். 15ஆம் தேதிக்கு பின்பாக 21ஆம் தேதி வரை நாடு முழுவதும் இருக்கின்ற கோயில்களில் எல்லாம் தூய்மை பணியை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் அறிவுறுத்தினார். அவரும் அந்த தூய்மை பணியை முன்னின்று செய்து காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவர் திரு JP நட்டா அவர்களும் மற்றும் பல்வேறு அமைச்சர்களும் கோயிலுடைய தூய்மை பணியிலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார்கள். இந்த பணி என்பது ஒரு கோயிலோடு அல்ல, எங்கள் கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் அவரவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் அது சிறிய கோயில் பெரிய கோயில் என்ற எந்த வித்தியாசம் இல்லாமல் எந்தவித பாகுபாடு இல்லாமல் அத்தனை ஆலயங்களையும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். கோவையினுடைய காவல் தெய்வம் அருள்மிகு கோணியம்மன் கோயிலிலே இன்று கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மகளிர் அணி சார்பாக மாவட்ட தலைவர் முன்னிலையிலே தூய்மை பணியை இன்று மேற்கொண்டிருக்கிறோம். இந்த கோயில் ஏற்கனவே நல்ல முறையாக பராமரிக்கப்பட்டாலும் கூட பல்வேறு இடங்களில் கூரைகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக தேங்கியிருந்த குப்பைகளை எல்லாம் இன்று அகற்றி இந்த கோயிலுடைய தூய்மை முழுவதுமாக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளால் மேற்கொள்ளப்பட்டு கோயில் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது. இதையொட்டி 22 கும்பாபிஷேகத்தன்று காலை எங்கெங்கெல்லாம் கோயில்களில் மக்கள் திரளாக கூடி நின்று அங்கு அமர்ந்து ராமருடைய கீர்த்தனைகளை பாடி, ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை ராமர் பஜனை என்பது எல்லா கிராமங்களிலேயும் இருக்கிறது. இம்மாதிரியான சங்கீர்த்தனங்களை அங்கு முடித்துக்கொண்டு அன்று அந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வை காணொளி வாயிலாக கோயில்களில் ஏற்பாடு செய்திருக்கின்ற திரைகளில் மக்கள் பார்க்கலாம். அன்று மாலை ஒவ்வொரு வீடுகளிலேயும் குறைந்தது 5 தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் என பாரத பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். மகளிர் அணி சார்பாக நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே இந்த தீபங்களை ஏற்றுகின்ற நிகழ்வினை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலேயும் தங்களுடைய வீட்டிற்கு ஒரு மிகப்பெரிய விழா போல மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள்.